வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி பார்க். ஒரு காலை நேரம் அமைதியான ஆற்றங்கரையில் ஒரு எளிமையான படகோட்டி ஒருவர் தனது சிறிய படகின் அருகில் காத்திருக்கிறார். அப்போது நேர்த்தியாக உடையணிந்து நன்கு படித்த தோற்றத்தில் ராஜா என்கிற நபர் அங்கே வருகிறார். ராஜா தான் செல்ல வேண்டிய இடத்தை கூறி கவனமாக படகில் ஏறி அமர்கிறார். படகோட்டி மெதுவாக துடுப்பை செலுத்துகிறார். அப்போது பெருமை கொண்ட ராஜா, உங்களுக்கு சயின்ஸ் தெரியுமா என்று படகோட்டியிடம் கேட்டார். அதற்கு படகோட்டியோ இல்லை என்றார். ராஜா சிரித்துக்கொண்டே, அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் 25% வீணாக்கி விட்டீர்கள் என்று படகோட்டியிடம் சொன்னார். படகோட்டி அமைதியாக எதுவும் பேசாமல் படகை செலுத்தினார். சிறிது நேரம் கழித்து ராஜா படகோட்டியிடம், உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு படகோட்டி இல்லை என்றார். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் 50% வீணாக்கி விட்டீர்கள் என்று படகோட்டியிடம் ராஜா கூறினார். இந்த முறையும் படகோட்டி எதுவும் பதில் கூறாமல் அமைதியாகவே இருந்தார். சில மணி நேரத்தில் கடுமையான காற்று மற்றும் மழை படகை தாக்கியது. படகோட்டி பதட்டமாக ராஜாவிடம், ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு ராஜா பயத்தில் இல்லை என்றார். அதற்கு படகோட்டி சொன்னார், அப்படியானால் உங்கள் வாழ்க்கையையே நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் என்று கூறினார். சிறிது நேரத்திலேயே இருவரும் ஆற்றில் மூழ்கினர். படகோட்டிக்கு நன்கு நீச்சல் தெரியும் என்ற காரணத்தினால் ராஜாவையும் காப்பாற்றி கரை சேர்த்தார். ராஜா தன் தவறுக்கு படகோட்டியிடம் மன்னிப்பு கேட்டார். புத்தக அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதே அளவு வாழ்க்கை அனுபவமும் வேண்டும். கல்வி அறிவு நம்மை பெருமைப்பட வைக்கலாம், ஆனால் அனுபவ அறிவும் பணிவும் தான் நம்மை மனிதராக உணர்த்தும். இதுதான் இந்த கதையுடைய கருத்து. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.